இன்றைக்கி வீடியோவில் சஷ்டி பாரணை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் சாதம், சுண்டக்காய் கூட்டு, புடலங்கால தயிர் பச்சடி. கரெக்டாக? ஆமாம். ஆனால் இது நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம் இல்லையா, துவாதசி பாரணை பண்ணுறோம் இல்லையா, அதே கான்செப்ட் அதுதான். நான் விரதமாக இருக்கிறதுனால அசிடிட்டி ஆகாமல் இருக்கணும், நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் ரொம்ப ஸ்பைஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. இது ரெண்டு தான் வந்து முக்கியமானது. நிறைய நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் லிங்க் கொடுக்கலாம். இது வந்து சஷ்டிக்குன்னு சொல்றதுனால இப்படி பண்ணுறேன் நான். ஏன்னா நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து புடலங்காய் கட் பண்ணி, பெரிய நெல்லிக்காய். அப்புறம் வந்து சுண்டைக்காய் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், அது கூட்டுக்கு அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டைக்காயை ஆமாம், இந்த புடலங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, கொஞ்சம் வேக வச்சுக்கணும். ஸோ ஜலத்தில் போட்டு, ஜலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக விட வேண்டாம், அது உங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே அது போடுறேன். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல? இல்லை, இலசாக இருந்தால் சீக்கிரம் ஆகிடும். இது வந்து இதாகும் போட்டிருக்கேன். இந்த அதேமாதிரி அதில் வந்து சுண்டைக்காயும் பருப்பு ரெண்டு ஒன்றா வேக வச்சிடுறேன். இந்த பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பைத்தம்பருப்பு எவ்வளோ? இது ஒரு கை ஃபுல்லாக எடுத்துருக்கேன் சுண்டைக்காய், அதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் போட்டிருக்கேன் பைத்தம்பருப்பு. கலக்க முடியும். 100 கிராம் 200 கிராம், ஓகே 100 கிராம் இருக்கும் பைத்தம்பருப்பு, ஒரு 1/4 கிலோ இருக்கும் சுண்டைக்காய். சுண்டைக்காய் 1/4 கிலோக்கு 100 கிராம் பைத்தம்பருப்பு. இது ரெண்டு அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். நான் இன்னைக்கு என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இந்த நவராத்திரிக்கு இருக்கிற விரதம், தீபாவளிக்கு, இந்த சஷ்டிக்கு தான் இருக்கிற விரதம் வந்து புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அது என்னன்றது அப்படியே அதெல்லாம் புராண கதைகள்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். இப்போ ஒரு நிமிஷம், சுண்டைக்காய் எல்லாம் தெரியும்ல அவளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது கட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அது நடுவில் கீரின்னு இருக்கல. ஆமாம், சம்டைம்ஸ் பெருசாக இருக்குது, அப்படியே உடச்சிட்டேன். ஸோ புராண கதைகள் பார்த்தோன்னு வச்சுக்கேன். இப்போ நவராத்திரிக்கு பார்த்தோன்னு வச்சுக்கேன். நவராத்திரிக்கு வந்து தேவர்கள் எல்லாம் அவளுடைய சக்தியெல்லாம் தேவிக்கு கொடுத்து, தேவி வந்து அரக்கர்களை வதம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தெரியும் இல்லையா? தேவர்கள் எல்லாம் அப்படியே சிலையாக இருந்துருவா. அப்புறம் நைட்டு வந்து தேவர்களோட சேருவா தேவி அப்படின்னு கதை இருக்கும். நவராத்திரி 9 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தேவி வந்து வதம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தீபாவளிக்கும் பார்த்தோன்னு வச்சுக்கேன், மகாவிஷ்ணு மகாலட்சுமியை முன்னால் நிறுத்தி வதம் பண்ணுவார் நரகாசுரனை. அதே மாதிரி இப்போ சஷ்டிக்கும் வந்து 6 நாள் விரதம் இருந்து 6வது நாள் கடைசியில் சூரசம்ஹாரம் வதம் நடக்கும். அதுலேயும் வந்து முருகப்பெருமான் வந்து அந்த சக்தியெல்லாம் கூட்டி சூரசம்ஹாரம் வதம் பண்ணுவார். அது திருச்செந்தூரில் விமர்சையாக நடக்கும். இந்த கதைகள்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பின்னால் நம்ம வந்து ஒரு சயின்ஸ் இருக்கு. இது வந்து எப்படின்னா பயாலஜி. நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வந்து அந்த காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணுற என்ன சயின்டிஃபிக் மெத்தட்னு பார்த்தோம் இல்லையா, அமாவாசைக்கு இதெல்லாம். இப்போ அதே மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி புராணங்களில் பர்டிகுலராக விரதம் இருக்கிறதுக்கு புராணங்கள் பயாலஜி சம்மந்தப்பட்டது, உடல் சம்மந்தப்பட்டது. ஆமாம், ஒன்றுன்னா அது பார்க்கலாமா? இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன்ல, சொல்கிறேன். நெல்லிக்காய் வந்து ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ ஒரு டம்ளர் சாதம் அப்படின்னா 5 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அது வந்து அதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். புளிப்பு சில பேருக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்து பச்சை மிளகாய் பொண்ணி பண்ணால் சாதம் நல்லா இருக்கும், நெல்லிக்காய் சாதம். இது வந்து இன்றைக்கி வந்து இந்த அசிடிட்டிலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கூடாது. ஸோ அதனால் வந்து வரமிளகா இது வந்து ரொம்ப காரம் இருக்காது. இந்த மிளகா சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ இந்த மிளகா, இந்த தேங்காய், இல்லை மிளகா இல்லைன்னா மிளகு கூட எடுத்துக்கலாம்ல. மிளகு எடுத்தால் மிளகு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது நெல்லிக்காயோட சேர்க்கும்போது. அதுக்காக மிளகா எடுத்துட்டுருக்கேன். மிளகா, நெல்லிக்காய், இது சாரி தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு குறைன்னு அரைச்சிப்பேன். இதை அரைச்சிக்கிறேன். சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் வந்து 3 சக்தி இருக்குது. ஒன்று வந்து ஜீரண சக்தி. இந்த ஜீரண சக்தி ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து ஆக்ஷன், இயக்கிறதுக்கு, பாடியை இயக்கிறதுக்கு ஒரு இயக்க சக்தி. அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு ஆற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ பாடிக்குள்ள ஏதாவது நோய் வந்ததுன்னா அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். இதுக்கு முதல் அடிப்படை வந்து ஜீரண சக்தி. இது வந்து எப்படி இயங்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு சக்தி இருக்கும்போது, இப்போ ஜீரண சக்தி இருக்கும்போது அந்த சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது இயக்க சக்தியும் ஜீரண சக்தியும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த மாதிரி உடம்பு வந்து அமைப்பு, பகவானோட படைப்பு அப்படி. இது வந்து நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு வேளை வந்து நிறைய சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து ஜெரிமான சக்தி மட்டும்தான் வேலை செய்யும்.
அப்போ வந்து நம்மளால் நடக்கிறது கூட கஷ்டமாகும். இப்போ நிறைய சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய சாப்பிட்டு நடக்கிறதுக்கு ஹெவி ஆகிடும். அப்போ நடக்கிறது கூட முடியாது நம்மளால். ஸோ அந்த இயக்க சக்தி, நோய் எதிர்ப்பு சக்திலாம் கம்மியாகி அதோட சக்தி வந்து ஜெரிமானத்துக்கு போயிடும். ஸோ ஜெரிமான சக்தி வந்து ஃபுல்லாகும். ஸோ நிறைய சாப்பிட்டா என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டு இருந்தால் போகிறோம். உட்காந்துருந்தா அந்த ஜெரிமான சக்தி வேலை செய்யும். இப்போ அதே மாதிரி இப்போ உடம்புல வந்து ஜுரம்னு வச்சுக்கேன், ஒரு ஸ்லைட்டாக ஃபீவர் இருக்குது. அந்த ஃபீவர் சமயத்தில் உனக்கு பசியே எடுக்காது. அது ஏன்னா ஜெரிமான சக்தி அப்போ வேலை செய்யாது. அது பகவானோட படைப்பு. அது அந்த சமயத்தில் பசிக்காது, உனக்கு சாப்பிட தோணாது. ஸோ அப்போ என்ன ஆகும், உனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் அங்கே வேலை செய்யும். அந்த ஜீரண சக்தி அங்கே போயிடும். அதனால தான் அந்த நவராத்திரிக்கு சொல்லுவோம் இல்லையா, தேவர்கள் எல்லாம் வந்து அவ சக்தியை வந்து ஆற்றலை வந்து தேவிக்கு கொடுத்துருவா. அந்த கான்செப்ட். ஏன் தேவி அப்படின்னா பெண்ணுங்கிறது வந்து சக்தி, ஆணுங்கிறது வந்து அசையா பரம்பொருள், அந்த அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதே மாதிரி தான் விரதம் இருக்கும்போது உனக்கு வந்து ஜீரண சக்தி கம்மியாகிடும். உனக்கு அங்கே என்ன வேலை செய்யும், இயக்கமும் கம்மியாகிடும். ஏன்னா நீ வந்து சாப்பிடாம 6 நாள் இருக்கும்போது ரெகுலராக நீ பண்ணுற வேலைகள் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து இயங்குற சக்தியும் கம்மியாகிடும், ஜீரண சக்தியும் கம்மியாகும். அப்போ இங்கே என்ன இருக்கும், எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தினால உடம்புல எல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கெங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்து அது எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும். ஸோ இந்த வைரஸு, கிருமிகள், பாக்டீரியா, என்ன வைரஸ் இருந்தாலும் உடம்புல இருந்து அகற்றிடும். அதனால தான் இதை சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க, இந்த மாதிரி விரதம் இருக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். அதனால தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறல. விரதம் இருக்கிறனால நம்மளுக்கு தான் பெனிஃபிட் ஆக்சுவலாக. ஆமாம், இந்த புராணமும் இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஒத்து போகிறது பார்த்தியா. கரெக்ட். அந்த இது பொங்குறது வழி. ஸோ இப்போ இது வந்து எதுக்கு வச்சுட்டுருக்கியா, நான் தாளிக்கிறது வந்து எதுக்கு, நெல்லிக்காய் சாதத்துக்கு. நெல்லிக்காய், மிளகா, தேங்காய் அரைச்சிட்டேன். இது வந்து படுகு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பும் கடலைப்பருப்பும், அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது அடித்த உடனே இதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு சாதம் போட வேண்டியது. ரொம்ப சிம்பிளான நெல்லிக்காய் சாதம் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு வாட்டி. இது ரொம்ப சிம்பிளான இதுதான். அது இந்த துவாதசிக்கு வந்து நெல்லிக்காய் தொகையில் இருக்கலாம், இந்த நெல்லிக்காய் தயிர் பச்சடி, நெல்லிக்காய் ரசம். பாரணைக்கு வந்து எப்பவுமே வந்து அகத்திக்கீரை, சுண்டக்காய், நெல்லிக்காய் இந்த 3மே இருந்தால் விசேஷம். அட்லீஸ்ட் 1ஆவது இருந்தால் கூட ஓகே. ஏன்னா இது வந்து ஸ்மூத் டு ஸ்டொமக் வந்து, ஏன்னா நம்ம 6 நாள் வந்து விரதம் இருப்போம். ஸோ விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் பாரணை வந்து சாப்பிடும்போது ஹெவியாக சாப்பிடக்கூடாது, அசிடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் மசாலா இல்லாமல், காரம் இல்லாமல், அகத்திக்கீரை இந்த மாதிரி ஐட்டம், நெல்லிக்காய் தான் சாப்பிட்டோம்னா ஸ்டொமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இவ்வளோ இதுவாக இருந்ததில்ல அந்த ஜீரண சக்தி, அந்த புராணங்கள் எப்படி பற்றியா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் முருகன். முருகனோட தாய் பார்வதிங்கிறது யார் தெரியுமா, ஜீரண சக்தி. ஜீரண சக்தி அந்த விரதம் இருக்கிறதுனால என்னாகும், ஜீரண சக்திகிட்டேருந்து சக்தி வாங்கிட்டுருவார் முருகன். எங்கே அவரோட ஆக்ஷன் எங்கே இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியில் இருக்கும். வைரஸ் இருக்குது பார்த்தியா, அதான் வந்து சூரன், சூரபத்மன் அப்படிங்கிறது யார், இந்த வைரஸ். முருகன் யார், நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ இயக்க சக்திகிட்டேருந்து கொஞ்சமும் ஜீரண சக்திகிட்டேருந்து கொஞ்சமும் வாங்கி நோய் எதிர்ப்பு சக்தி பண்ணுவார். ஸோ அதான் முருகன் நம்ம உடம்புக்குள்ளே அந்த வதம் நடக்கும். சூப்பர். அது இன்னைக்கு வந்து திருச்செந்தூரில் இல்லை இன்னைக்கு. ஆமாம், திருச்செந்தூரில் வந்து சூரசம்ஹாரம். அட்லீஸ்ட் நேராக போக முடியாது, டிவிலையாவது பார்க்கலாம். ஆமாம், அந்த கடல் ஓரத்தில் அந்த மண்ணில் கூட்டம் அலமுதம் சூரசம்ஹாரம் அன்னைக்கு. சூரசம்ஹாரம் அப்படியே அரக்கன் வந்து அங்கே அசுரன் வர்ற மாதிரியும் இங்கே முருகப்பெருமான் வர்ற மாதிரியும் தேரில் வந்து 2 பேரும் ஆப்போசிட்டில் அப்படி வருவாள். அப்படி அங்கே வதம் நடக்கும். டிவியில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அது நேரில் பார்த்தது இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் திருச்செந்தூருக்கே போயிருக்கேன். திருச்செந்தூர் நம்மளும் போயிருக்கோம். இல்லை, திருச்செந்தூருக்கே இந்த சூரசம்ஹாரத்துக்கு. அப்படியா? எப்போ அது? சின்ன வயசுல எல்லாம் ஞாபகம் இருக்கா பார்த்தது? அப்படி ஃபுல்லாக கடலோரம், அந்த ஃபுல்லாக கூட்டம் தான். தலையாவது தெரியும்ல. ஆமாம், இன்னுமே எப்படி உள்ளே போய் பாட்டே இருக்கே, தலையா கடல் அலையா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கும் அந்த காலத்தில். இதில் போட்டுட்டேன் கடுகு, வெள்ளைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் இந்த முந்திரி பருப்பு போட்டுட்டு நெல்லிக்காய், பச்சை நெல்லிக்காய் வேகலாம் வைக்க வேண்டாம், நெல்லிக்காய் கொட்டையை மட்டும் எடுத்துட்டு நெல்லிக்காய், மிளகா போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் தேங்காயும் போட்டிருக்கேன் இன்றைக்கி. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை போட்டு கலந்துருவேன். உப்பும் போட்டேன். இது வந்து வெந்துருக்கணும், வேகலை. இது வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வந்து கடுகு தாளித்து கொட்டிட்டு தயிர் போடுவேன். இதில் வந்து இது வந்து வெந்ததுக்கப்புறம் தேங்காயும் கொஞ்சம் ஜீரகம், மிளகா போட்டு அரைச்சி விடுவேன். ஓகே.
சமையல் சிம்பிள் சமையல் நல்லாயிருக்கும். நம்ம வந்து திருக்கணும் போது கொஞ்சம் ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து தினை பாயசம் பண்ணேன். தினை திருக்கணும் போது அது காமிக்கல ஆக்சுவலாக வைக்கிறேன் அதில் நான். ஓகே. அப்படியே சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக வடிச்சு வந்துட்டு கலக்க வேண்டியதான். ஓகே. கலக்கிட்டு கொஞ்சோண்டு நெய் மேலாக விட்டுருவேன். எல்லா கலந்து சாக்குமே வந்து நெய் விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு கலந்துடுறேன். ஓகே. இதுக்கு வந்து வெந்திருக்கு இல்லையா, கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் மிளகாய் 2 காரத்துக்கு அரைச்சி உப்பு போட்டிருக்கேன். இதை கலந்து கூட்டுக்காயிடும். அது என்ன வச்சுருக்கேன்? ரசம் வச்சுருக்கேன், நெல்லிக்காய் ரசம். கொஞ்சோண்டு கடுகும் ஒரு மிளகாய் 2 போட்டுட்டேன். இதுக்கும் அதுக்கு அப்படியே ஒரேடியாக காமிச்சிட்டேன். ஓகே. கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் வைக்கிறேன். கூட்டாயிடுச்சு. நம்ம நார்மல் பொரிச்சு கூட்டு மாதிரி தான். இந்த சோச்சுவெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதேமாதிரி சுண்டைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு பைத்தம்பருப்பு கூட வேக வச்சுட்டு தேங்காய் ஜீரகம் மிளகாய் அரைச்சி விட்டேன். இது எடுத்து கூட்டு ஆஃப் பண்ணிடு, கூட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. கொஞ்சோண்டு கடுகும் மிளகா ஒன்றேன்னு போட்டேன். வெந்துடுத்தது. சாப்பிடும்போது தயிர் விட்டுனா நல்லாயிருக்கும். இப்போ தயிர் வச்சுருக்கேன், சாப்பிடும்போது விட்டுக்கலாம். ஓகே. அடுத்து நெல்லிக்காய் ரசம், நெல்லிக்காய் சாதம், கொண்டைக்காய் கூட்டு, புடலங்காய் தயிர் பச்சடி. நீங்கள் சொன்னீங்களே அந்த இது விரதம் இருக்கிறதும் அந்த சயின்டிஃபிக் இதுவும் சக்தி, ஒரு சக்தியிலேருந்து இன்னொரு சக்தி வெளியேறதும் ஜீரண சக்திக்கும் இப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது அந்த புராண கதைகள். கரெக்டு. அதான் அந்த துவாதசி பாரணை மாதிரி இந்த சஷ்டி பாரணை. சஷ்டி பாரணை. ஓகே. தேங்க்ஸ் சஷி. ஓகே.